श्रीमते श्रीमंदिरवापति रंगनाथ तीर्थ महादेशिकाय नमः. இப்போ நான் சேவிக்க போகிற ஒரு உற்சவம் பிரணய கலகம் என்பதாக பெயர். இது ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நடக்கிறது. பராசர பட்டர் இதுக்கு அழகாக ஒரு பദ്ധதி ஏற்படுத்தியிருக்காரு. என்னன்னா, பெருமாள் தாயாரிடத்தில் சொல்லாமல் ராத்திரி நகர சோதனைக்காக வெளியில் போயிட்டு வரும்போது தாயாருக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, அங்கே உறையூரில் ஒரு தாயார் இருக்கா, அங்கே போயிட்டு வரானோன்னு ரங்கநாயகிக்கு சந்தேகம். அதனால திரும்பி வந்த உடனே அவனை உள்ள விடமாட்டேன்னு கதவை சாத்திடுறான். கதவை சாத்தின உடனே சில கேள்விகள்லாம் கேட்குறான். உங்ககிட்ட இந்த மாதிரியான வெளியில் போயிட்டு வந்து இங்கே வேறு இடத்துக்கு இங்கே போயிட்டு வந்துருக்காப்புல தெரியுது, உங்களுடைய ட்ரெஸ்ஸு அந்த கலைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் என்பதாக நிறைய கேள்விகள்லாம் கேட்குறா. அது ஒன்றுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்கிறார். அவர் சொல்ற பதிலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியில் ஒத்துக்கல. நீ என்ன சொன்னால் நான் சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ சத்தியம் பண்ண உனக்கு எல்லாரும் உனக்கு உட்பட்டவா தான், நீ எது சொன்னாலும் அவன் கேட்டு சொல்லுவா. அதனால நீ சொல்ற சத்தியம் எல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லி தாயார் சொல்லி விடுறான். கடைசியில் அவருக்கு ஒன்றும் வேற வழியே தெரியல. அவர் விசக்ஷணர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சேனை முதலியார எனக்கு பதிலாக அவங்ககிட்ட அபராத சாமனம் பண்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு எல்லா சபையில எல்லாருக்கும் முன்னாடி அவர் பெருமாள் தனிமையில் என்ன வேணா பண்ணுவேன். எல்லாருக்கும் முன்னாடி அவர் பெருமாள் தாயார் அபராத சாமனம் பண்ணுறது கொஞ்சம் அவர் கிடைக்க நம்மளாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால விசக்ஷணர் வந்து சமாதானம் பண்ணி அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ரசமான ஒரு உற்சவம். இது எனக்கு பொறுமையாக கேளுங்கோ. பராசரப்பட்டவருடைய ஒரு வியாக்கியானத்தை படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவன் 2 பேரும் இப்போ சண்டை போடுவான். வந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிஞ்சு நீ உள்ள வரக்கூடாது என்பதா இருக்கு. லக்ஷ்மீரசம் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கேட்டி சயனத்திலே நித்ரா பரவசையான லக்ஷ்மியை வஞ்சித்து ராத்திரியிலே ராதா கிரகத்திலே வசித்து பிராத்த காலத்திலே அதிவேகமாக திரும்பி வந்த ஸ்ரீ பிரகலாதவர்தனுடைய ஸ்ரீதேவியினுடைய பிரணயகல சம்பாதம் சர்வருக்கும் மங்களம் பிராப்தமாக கடவது. நமோவாச்ச சொல்றான். வாரீர் வந்தகரே, கிரீடாசயனத்திலே நித்ரா பரவசையான நம்மை ராத்திரியிலே வஞ்சித்து எங்கே எழுந்தருளினீர்? வாஸ்தவமாக சொல்லும். நீர் சொல்லாமல் போனீராகிலும் உம்முடைய வேஷமே நமக்கு சுஸ்பஷ்டமாக ரதி சின்னங்களை சூச்சிப்பிக்கிறது என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஆரீர் பங்கஜ நிவாசினியே, சமுத்திர தாடவி பிரதேசங்களிலே அனுச்சரங்களோடு கூடி பிறகாதிலுடனாய் வேட்டையாடி விகரித்து வந்தோம் அல்லது வேறொன்றுமில்லை என்று பொருள் அருளிச் செய்தார். தாயாருவாச்ச பாரீர் புருஷோத்தமரே, ராத்திரி 4 திக்குகளிலும் பார்வையாகிற வலையை கட்டி வேஷமறுத்து வல்லவாகாரம் தரித்து ஹரிநாட்சிகளான மான் கூட்டத்தை தன் வசம் வரும்படி பண்ணின வேட்டைக்காரரானீர். பகவானுவாச்ச பாரீர் பங்கஜவாசினியே, நம்மை நீர் எதற்காக சங்கிக்கிறீர்? நாம் ராத்திரி சரங்களான ராட்சசர்களை சம்ஹரிக்கிற நிமித்தமாக வனாந்தரத்தை அடைந்தோம். அதனால் இந்த காரணம் உண்டாச்சுது. இந்த வார்த்தை உமக்கு விசுவாச ஹேதுவாகாவிட்டால் நம்முடைய பிரஜனங்களை ஆக்கியிட்டு கேட்டருளி என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீ லக்ஷ்மி உவாச்ச பாரீர் புருஷோத்தமரே, உம்முடைய முகம் சம்போக சிரமத்தினால் உண்டான வேதத்தினாலே அலங்கரிக்கப்பட்டது. கஸ்தூரி திலகமும் கலைந்தது. நமக்கு பார்க்க சக்கியமின்றிக்கே இராகின்றது என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச வாரீர் பிருகுபுத்திரியே, நாம் வேட்டையாடி அதிவேகமாய் வருகையினாலே முகம் வேர்வை அடைந்தது. அந்த வேர்வையினால் திலகமும் கலைந்தது. செந்தாமரை கண்ணன் என்று நமக்கு பெயர் பிரசித்தம். உம்முடைய திருவவதரபானம் பண்ணி அதரம் வெளுப்பை அடைந்தது என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீ லக்ஷ்மி உவாச்ச வாரீர் கோவிந்தனே, உம்முடைய திருமார்பு உம்முடைய விலாச ஸ்ரீகளை
நானாவித தந்த நக க்ஷத்தங்களாலும் அவர்களுடைய தந்த குங்குமங்களாலும் அலங்கிருதமாயிருக்கிற இந்த விக்கிரகம் எப்படிப்பட்ட பாக்கியவதிகளான ஸ்திரீகளினாலே சிரிக்கப்பட்டதோ நம்முடைய கண்முன்னே நில்லாமல் அங்கேதானே போம் என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச வாரீர் கமலவாசினியே, உம்மை காட்டிலே நினைத்து உம்முடைய தன சத்வோகலனாய் உமக்கு சதிருஷமான வனத்திலுள்ள பூங்கொடிகளை உம்முடைய போகத்தினாலே ஆலிங்கனம் பண்ணி கொண்டபடியினாலே அந்த கொடிகளின் புஷ்பத்தூள்களினாலே நம்முடைய மார்பு சிவந்தது, அந்த காட்டிலுள்ள கண்டகங்களினாலே கிழிக்கப்பட்டது என்று பெருமாள் அருளிச் செய்தார். லட்சுமி வாச்ச வாரீர் வஞ்சகரே, நீர் இப்பொழுது புஷ்ப மதுருத்தமாயிருக்கிற வண்டுகள் போல கருத்திருக்கிற தலைமைகளை உடையவராய் ஸ்தன ஸ்தம்பனம்பராய் புஷ்பிணியாயிருக்கிற பொற்படியாளை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு வல்லவாகாரம் அடைந்தீர் என்று நாச்சியார் அருளிச் செய்தார். மேலும் வாரீர் வஞ்சகரே, உம்முடைய வேஷ சம்போக சின்னங்களை சாடு வார்த்தைகளினாலே மறைத்தாலும் அந்த அதரக்ஷதம் உம்முடைய பின்னடை மடவார் சம்ஸ்லேஷத்தை வெக்தமாக சூச்சிப்பிக்கிறது என்று நாச்சியார் அருளிச் செய்தார். மேலும் வாரீர் புருஷோத்தமரே, தேவரீர் சாத்தியபுரண பீதாம்பரத்தையும் திவ்யாபரணங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் சாற்றிக் கொண்டு தூர்த்த வேஷத்துடனே எங்கள் முன்னே நிற்க வேண்டாம், நம்முடைய மனசானது மிகவும் அவசாதத்தை அடையா நின்றது என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச வாணீர் பிராணேஸ்வரியே, நீர் நம்முடைய விஷயத்தில் கோபித்தீராகில் நமக்கே கதி எங்கனே. இனி நாம் உமக்கு நம்பிக்கை உண்டாகும்படி அக்னியிலே பிரவேசிக்கிறோம். காலாகூட விஷத்தை பானம் பண்ண கடவோம் அல்லது துலோரோபணம் பண்ணுகிறோம். நாம் ஜலத்திலே மூழ்குகிறோம், சர்ப்பத்துடைய தலைகளை தொடுகிறோம். இப்படிப்பட்ட சபதங்களாலே நாம் உமக்கு பிரத்யேகத்தை உண்டாக்க கடவோம் என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீ லட்சுமி வாச்ச வாரீர் புருஷோத்தமரே, முகாதிந்திரஷ்டாக்னிஷ்ட என்று தேவர்களுடைய முகத்திலே நின்று அக்னியானது உண்டாச்சு. தன்யம் தத் விஷ சம்மிஸ்ரம் தஸ்யமாசீத் ஜெகத்குரோஹோ என்று விஷம் அமிர்தமாச்சுது. போகி போகே சுகாசீனகா என்று சர்ப்பமானது தேவரீருக்கு சுகசயனமாக நின்றது. பிரதமாவதாரமான மத்ஸ்யாவதாரத்தில் சமுத்திரம் வாசஸ்தலமாச்சுது. முக்த சிசுரு வடதலே செய்தோதி தன்வயாக தன்வா ஜெகந்தி புருஷே சவிகாசமேவ என்று 14 லோகங்களும் உம்முடைய வயிற்றிலே வசியா நின்றது. இனி உமக்கு பிரமாணமாவது எது என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச வாரீர் ஜனகேந்திர புத்திரியே, நாம் ரகுகுலத்திலே அவதரித்து மண்டலாதிபத்தியத்தை அடைந்து உம்மை பத்னியாக அடைந்த ராமாவதாரத்தில் நம்முடைய ஏகதாராவிரதம் சமஸ்தரும் அறியும்படி நீரும் அறிவீர் என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீ லட்சுமி வாச்ச வாரீர் கிருஷ்ணனே, உம்முடைய மகாத்யம் சகலரும் அறியும் படியாக வசுதேவ குலத்திலே அவதரித்து நந்தகோபால கிரகத்திலே வளர்ந்தருளி 5 லட்சம் கோபகன்யர்களையும் பரிகிரகித்து பின்பு அஷ்டமகிஷிகளையும் பரிணயித்து 16,000 ராஜகன்னிகைகளையும் ஒரு முகூர்த்தத்தில் விவாகம் பண்ணியும் இப்படி பகுவினோதமான சரித்திரத்தை நாங்கள் அறிவோம் என்று நாச்சியார் அருளிச் செய்தார். ஸ்ரீ பகவானுவாச்ச வாரீர் கம்போருவே, உம்மோடைய கூட பிறந்த கௌஸ்துவ மனிதன்னை நமக்கு அத்தியந்தம் வியாமோக விஷயமாய் பரமபோக்கியமான உம்முடைய குசகும்பத்தானை நமக்கு பிராணேத்யோபி ஹரியசியான தேவரீரானை உமக்கு சகிகளான பூமி நிலைகளானை இப்படி சபதம் பண்ணுகிற நம்மையும் நம் வார்த்தையும் விஸ்வசித்து கடாட்சி தருள வேணும் என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீரமோவாச்ச வாரீர் புருஷோத்தமரே, நாம் சகிகளுடன் விளையாடும் சூழலிலே வந்தாடுகிற சமயத்தில் தரையிலே விழுந்த மாணிக்கப் பந்தை எடுத்துக் கொண்டீர். இப்போது அந்த பந்தை நமக்கு கொடுத்து நம்மோட ஸ்நேகம் பண்ணக்கடவீர் என்று நாச்சியார் அருளிச் செய்தார். வாரீர் க்ஷீரசாகர கன்னியே, உம்முடைய மணிப்பந்தை திருவுள்ளம் பற்ற வேணும். இந்த பந்தை திருக்கையிலே தரித்து நம்மை கடாட்சி தருளீர் என்று பெருமாள் அருளிச் செய்தார். ஸ்ரீ லட்சுமி வாச்ச வாரீர் செய்கிறாள், நம்முடைய மணிப்பந்தை இவர் நமக்கு வேண்டியதை எடுத்து கொடுத்து அவருடைய பந்தை கொண்டு வந்து பயமில்லாமல் நம்மெதிரே நிற்கிறார். தூர்த்தனானவன் தமக்கு பகு ஆபத்து வந்தாலும் தன்னுடைய வஞ்சனையை விடான் என்கிறபடியை காணீர் என்று நாச்சியார் அருளிச் செய்தார். மேலும் வாரீர் தோழிகால் தூர்த்தர துரந்தனான இவரையும் இவருக்கு சிநேகிகளான பரிஜனங்களையும் கூட தாட்சிண்யத்தை விட்டு காடமாக பிரகரித்து நம் கோயில் நின்றும் வெளியிலே தள்ளி நேச நிலை கதவையும் சாத்தி போருங்கள் என்று நாச்சியார் அருளிச் செய்தார்.
சாத்துன்னு சொல்லிட்டா. ஸ்ரீ பகவான் வாச்ச வாதியில் ஜனகபுத்திரியே, உம்முடைய திருவுள்ளத்து கலக்கம் அறிந்து மத்தியஸ்தராக நம் சேனை முதலியார் உம்முடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து நம்முடன் பக்தாஞ்சலி விடராய் சேவித்திருக்கிறார். அவரை கடாட்சித்து நம்முடைய சர்வாபராதங்களையும் சமித்து தேவரீர் திருக்கைகளாலே நம்மை காடாலிங்கனம் பண்ணி கடாட்சி கொள்ள வேண்டும் என்று அருளை செய்தார். ஏற்பட்டு இந்த தாயாரை பார்த்து சேவிக்கணும். உமக்காக சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து விண்ணப்பம் செய்து நம் சேனை முதலியாரை கட்டாட்சித்து உம்முடைய சர்வாபராதங்களையும் க்ஷமித்தோம். ஆகிலும் மாதவன் என்ற திருநாமத்தை ஸ்திரமாக கடவீர் என்று நாச்சியார் அருளி செய்தார். பகவானுவாச்ச வாரியின் நல்லாட்சியே, லோகத்தில் பெரியோர்கள் நம்மை பேராயிரமுடையான் என்று தேவோ நம சகசிரவான் நாம சகசிரவான் என்றும் சொல்லுகிறார்கள். அதில் நமக்கு பரியாப்தி இல்லாமையாலே இப்பொழுது நம்மை லக்ஷ்மி பாதாம்புஜாங்குதி மஸ்தகம் என்னும் என்று பின்னும் ஒரு திருநாமம் பிரசித்தமாக கடவுது என்று வாத்திய வாசிப்பார் என்று நித்திம வாத்தியாவது கேட்கும்படி தம்முடைய திருக்கைகளாலே கடாலிங்கனம் பண்ணி யாராலே தேவதேவியுடைய அணை துன்பாத நகரத்தில் அவர் சிலர் கேட்பார்கள். உத்தரதாராதிகளோடு கூடி சுகமாக வசித்திருந்த தேகாவசானத்தில் விஷ்ணுபத்தை அடைவார்கள். கவிதாரத்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.